முன்னுரை. அன்னையின் அருள் நிறைந்த தலம். பழமையான காலங்களில் மேல்மலையனூர் ஒரு சாதாரண கிராமம். மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மக்களுக்கு உடல் நோய்கள், குடும்ப சிக்கல்கள், மன அமைதி இல்லாமை. குறிப்பாக சிலருக்கு குடல் சம்பந்தமான நோய்கள், சிலருக்கு திருமணம் நடக்காத பிரச்சனை, சிலருக்கு குழந்தை இல்லாமை. இந்த எல்லா துன்பங்களும் அந்த ஊரையே சூழ்ந்திருந்தது. அம்மன் அவதாரம். ஒரு நாள் அந்த ஊரிலிருந்த ஒரு பெண் துன்பத்தில் மூழ்கியிருந்தாள். அவள் கணவர் உடல் நலமின்றி தவித்தார். மருத்துவரிடம் சென்றும் பலனில்லை. ஒரு இரவு அவளுக்கு கனவில் ஒரு தெய்வீக காட்சி. ஒரு சிவப்பு ஜோதியாக தோன்றிய அன்னையார் கூறினாள், என்னிடம் மேல்மலையனூரில் உள்ளது. நான் அங்காள் அம்மா. என்னை நம்பி வா, உன் துன்பம் தீரும். அடுத்த நாள் அந்த பெண் பயமும் நம்பிக்கையும் கலந்த மனதுடன் அந்த இடத்திற்கு போனாள். கோயிலின் அதிசயம். அவள் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான சக்தி உணர்ந்தாள். அங்காளம்மன் சன்னதி முன் நின்றபோது அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மனதார வேண்டினாள், அம்மா, என் குடும்பத்தை காப்பாத்து. அதிசயம் நடந்தது. சில நாட்களில் அவளின் கணவர் முழுமையாக குணமடைந்தார். வீட்டில் சந்தோஷம் திரும்பியது. குடல் நோய்கள் தீர்க்கும் அன்னையர். மேல்மலையனூர் அங்காளம்மன் பற்றி மக்கள் சொல்லும் ஒரு முக்கிய நம்பிக்கை. குடல் தொடர்பான நோய்கள் கூட இங்கே வந்தால் சரியாகும். அதனால் பலர் நோயால் அவதிப்பட்டாலும் இந்த கோயிலுக்கு வந்து விரதமிருந்து அம்மனை வேண்டுகிறார்கள். பலர் சொல்வது வயிற்றுவலி, ஜீரண பிரச்சனை, நீண்ட நாட்கள் குணமாகாத நோய்கள் எல்லாம் அம்மன் அருளால் தீர்ந்ததாக அனுபவம் பகிர்கிறார்கள். கல்யாணமாகலையா? இந்த கோயிலுக்கு வரும் மக்களில் பெரும்பாலும் திருமணமாகாதவர்கள், நல்ல வரன் கிடைக்காதவர்கள். அவர்கள் அம்மனை மனதார வேண்டினால் விரைவில் நல்ல திருமணம் நடக்கும் என்று நம்பிக்கை. பல பெண்கள் சொல்லும் அனுபவம், நாங்கள் பல இடங்களில் முயற்சி செய்தோம், ஆனா இங்க வந்து வேண்டிய பிறகுதான் கல்யாணம் நடந்தது. குழந்தை இல்லையா? இன்னொரு பெரிய நம்பிக்கை. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே வந்து வேண்டினால் அம்மன் அருளால் குழந்தை பிறக்கும். அதனால் பல தம்பதிகள் மலர் மாலை சமர்ப்பித்து தீபமேற்றி விரதமிருந்து அம்மனை வேண்டுகிறார்கள். பிறகு அவர்கள் குழந்தையுடன் திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறார்கள். மயான கொள்ளை. சக்தி நிறைந்த திருவிழா. இந்த கோயிலின் மிக பிரபலமான திருவிழா மயான கொள்ளை. இந்த நாளில் அம்மன் சக்தி மிக அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இடம் எங்கே இருக்கிறது? மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். இடம் விழுப்புரம் மாவட்டம். சென்னையிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர். திண்டிவனம் அருகில். பேருந்து, கார் எல்லாம் வசதியாக செல்லலாம். இறுதி செய்தி. இந்த கதை ஒரு நம்பிக்கை மட்டுமில்ல, பலர் வாழ்க்கையை மாற்றிய அனுபவம். உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கா? மன அமைதி இல்லையா? கல்யாணமாகலையா? குழந்தை வேண்டுமா? ஒருமுறை மனதார போயிட்டு அம்மனை வேண்டி பாருங்க. அங்காளம்மா உங்களை காலி கையால அனுப்ப மாட்டா.